ஹாய் டியர், டுடே வந்துட்டு ஹூஸ் த கில்லர் அந்த எபிசோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டில் வந்துட்டு எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப பதட்டத்தோடு போகிறீங்க. அப்படி போயிருக்கப்போ கரெக்டாக ஒரு பர்சன் வந்துட்டு நிற்கிறாங்க. நீங்கள் குழந்தைய தான் பார்க்கணுன்னு போகிறீங்க, பட் இருந்தாலும் உன்னை கொண்டுட்டா வேறு எந்த தப்பும் நடக்காதில்லன்னு சொல்லிட்டு அவனை அடிக்கலாம் நீங்கள் போவீங்க. பட் இருந்தாலும் மனசு கேட்காம யாராக இருக்குன்னு சொல்லிட்டு டார்ச் அடித்து பார்க்குறீங்க. அந்த டார்ச் வெளிச்சம் பார்த்து அப்படியே அந்த பர்சன் திரும்புகிறாங்க, யூட்டன் மாதிரி திரும்புகிறாங்க. திரும்பினதுக்கப்புறம் உங்களோட டார்ச் கரெக்டாக அவரோட ஃபேஸ்க்கு தான் படுது. அப்படி பார்க்குறப்போ செம்ம ஷாக்கில் இருக்கீங்க. உங்களால் நம்பவே முடியல. பயங்கரமாக அழுதுருப்பீங்க அண்ட் ஷாக்காக இருப்பீங்க. அதோட முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு, நீங்கள் யாரை பார்த்தீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நீங்கள் பயங்கரமாக ஷாக்கில் அப்படியே அந்த பர்சன் பார்க்குறீங்க. ஸோ அவரும் அப்படியே ஷாக்காக அவங்களே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டியரி ஆகுது. ரொம்பவே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டே இருக்காரு. நீங்கள் ஜிமின் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்பவே உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ கொலை பண்ணுறது ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏற்றுக்கவே முடியல அந்த ஒரு விஷயத்த மட்டும். டக்குன்னு ஜிமின் உங்கள்கிட்ட வந்துட்டு, நீயா இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஏன் என்னை ஏமாத்தின, இதுக்காக என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, நீ தானே இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிம்மியும் வந்துட்டு, ஏய் முதல்ல உன்னை யார் இங்கே வர சொன்னது, உன்னை ஏன்டா இங்கே பார்த்தோன்னு எனக்கு இருக்குது, தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மூக்க நினச்சிக்கிட்டு எத்தனை பிரச்சனை உன்னால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. ஸோ நீங்கள் உனக்கு கொல்லணும்னு தோணுச்சுன்னா என்னை கொன்று கடைசியாக நானே செத்துட்டு போகிறேன், ஆனால் எனக்கு அப்புறம் நீ யாரையும் கொல்லாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு கடுப்பாகுது. என்ன வயன் பேசிகிட்டு இருக்க, லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் நீங்கள் ப்ளீஸ் இதை ஸ்டாப் பண்ணிடு ஜிமின், ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒத்துக்கோ, நீ தானே ஏன்டா இப்படி பண்ணுற, அப்போ நீ என்னை லவ் பண்ணலையா, ஆனால் நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு ஒன்றும் புரியல. பைத்தியக்காரியாட்டி ஏண்டி பேசிகிட்டு இருக்கிற, எப்போவுமே தெளிவாகவே இருக்க மாட்டியா, லூஸ் மாதிரி ஏதாவது பெணாத்திட்டே இருப்பியா, எதுக்கு இங்கே வந்தேன், நான் இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லாமல் வந்தேன் அப்படிங்கிறாரு. அவர் நார்மலாக உங்ககிட்ட பேசுகிறாரு. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஜெமின் நீ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒயன் உன்னை யார் இங்கே வர சொன்னா, நான் கண்டிப்பாக நீங்கள் வரவே கூடாதுன்னு சொல்லி தானே உன்னை நான் அங்கே விட்டுட்டு வந்தேன். அப்போது நீங்கள் வந்திருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் இந்த காட்டுக்குள்ளே திரும்ப இந்த நைட்டில், ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிறாரு. ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ சட்டுன்னு அந்த பக்கம் ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அவர் கையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவரோட ரைட் சைடு நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கீங்க. அவர் பாட்டுக்கு நேராக போயிட்டுருக்காரு. சேம் நீங்கள் எல்லோரும் வியர் பண்ணிக்கிற அதே ட்ரெஸ் தான், ஆனால் அந்த கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு அந்த திங்ஸ் ஏதோ வச்சுருக்காரு பெருசாக. ஸோ அது என்னங்கிறது கரெக்டாக உங்களுக்கு தெரியல. அப்படியே அவர் நடந்து போகிறத பார்த்துட்டு ஜிமின் அப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்போ உங்களோட வாயை வந்துட்டு அப்படியே கை வச்சா அப்படியே ஒரு விரலை வச்சு பேசாதன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி உங்களோட வாயில் அப்படியே ஒரு விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணுறாரு. பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக அங்கே பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஜிமின் ஜிமின் யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு மட்டும் எப்படி தெரியும், மேபி அவன் அந்த கில்லராக இருக்கலாம், அவனை கண்டிப்பாக நீங்கள் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஜிமின் தானே கில்லர்னு நினச்சிருப்பீங்க. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஆனால் வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா சரன்னு ஜிம்னோட கையை பிடிச்சி அவரோட ரைட் ஹேண்ட் அப்படியே பிடிச்சி இழுக்கிறீங்க. அவர் அப்படியே பம்ப் ஆகிட்டு உங்ககிட்ட வந்து நல்லா ஆல்ரெடி ரெண்டு பேரும் ஒரு மாதிரி உட்காந்துருப்பீங்களா, ஸோ கீழே உட்காந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு மாதிரி அவர் பேலன்ஸ் இல்லாமல் தான் உட்காந்துருப்பார். நீங்கள் கையை பிடிச்சி அப்படி இழுக்கவும் டப்புன்னு உங்கள் பம்ப் ஆகிட்டு உங்கள் மேலே வந்து விழுறாரு. ஏன் இந்த டைமில் என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆனாலும் அவரோட கையை மறுபடியும் கை கொடுன்னு சொல்லிட்டு அந்த ரைட் ஹேண்டை மட்டும் வாங்கி, அவர் ட்ரெஸ் ஃபுல்லாக தானே போட்டிருப்பாரு, ஹேண்ட் வந்துட்டு ஃபுல் ஸ்லீவில் போட்டிருப்பாருல்ல. ஸோ அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே அந்த ஸ்லீவ் வந்துட்டு மேலே சரன்னு இழுத்து விடுறீங்க. என்னடி பண்ணிருக்க, ட்ரெஸ் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இது பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஒரு கையில் இருக்கிற ஸ்லீவ் மட்டும் மேலே தூக்கி பார்க்குறீங்க. ஸோ கையை திருப்பி பார்க்குறீங்க. எங்கேயுமே பைட்டிங் மார்க் இல்லை. உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஜிமின் எங்கே, நான் கடிச்சு வச்சல காயங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ எப்படி என்ன கடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. அன்றைக்கி நீ நைட்டு நான் அட்டாக் பண்ண வந்தல்லடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் நீ அப்போ இவ்வளோ நேரம் நான்
என்ன நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி மனசே உடஞ்சி போச்சு. நீங்கள் ஜிமின் ஜிமின் இல்லை நான் சந்தேகப்படலை, பட் ஜிமின் சாரி ஜிமின் அப்படிங்கிறீங்க. அவருக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. அது மாதிரி மனுஷனுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம வந்துட்டு நம்மளை நம்புறவங்கன்னு நினச்சி நம்ம ஒருத்தவங்களை நினச்சிருப்போம். ஆனால் அவங்களுக்கு நம்ம மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைனா அந்த இடத்துல ஒரு பிரேக் வரும் பார்த்தீங்களா, ஹார்ட்டு. ஸோ ஒரு மாதிரி அப்படி ப்ரோக் ஆகிட்டாரு. ஒரு மாதிரி கண்ணில் அவருக்கே கலங்கிடுச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அவரோட கண்ணத்தெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் சாரி ப்ளீஸ்டா, தப்பாக எடுத்துக்காத ப்ளீஸ் நான் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன எப்படி அப்படி நினச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமின் ப்ளீஸ் சாரி ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. லிட்ரலி அவருக்கும் கடலாக கலங்குது. நான் எப்படி இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை செய்வேன்னு நீ நினச்சேன், அவ்வளோ கொடூரமாவா இருக்கேனா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இதுக்கு மேலே அவரை பேச விடலை, ஜஸ்ட் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் வந்துட்டு என்ன இப்படி நினச்சிட்டேண்ணா அப்படின்னு சொல்லி திரும்ப அதுலேயே நிற்கிறாரு. ஸோ அப்படியே ஜிமின் அங்கேயே ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரோக் ஆகிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. எந்திரிச்சு போகிற தோணவே இல்லை அவருக்கு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவருக்கும் யாரும் இல்லை, நீங்கள் தான் இனிமேல் எல்லாமே நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் சடனாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் இப்படி சந்தேகப்பட்டு கேட்டிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, இவ்வளோ நாள் சந்தேகத்தோடு தான் என் கூட பழகுனியா அப்படின்னு வேறு கேட்குறாரு. அவர் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து கேட்குறப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா தெரியுது நீங்கள் அவரை ஹர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ ஜிமின் திருப்பி கேள்வி கேட்டேக்கிறனால நீங்கள் டக்குன்னு வந்துட்டு அவரை கிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஜஸ்ட்டு கிஸ் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ வாயும் திறக்க முடியாது, அப்படியே அமைதியாக இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜிமின் சாரி, நான் ரொம்பவே ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கேன், நீ தேவையில்லாமல் எதுவும் கற்பனை பண்ணிக்காத, ப்ளீஸ் மன்னிச்சிக்கோ, வா நம்ம அவனை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போதைக்கு ஜிமின் ஏதோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் பண்ணுவார் போல். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்போது 2 பேரும் எந்திரிச்சு அப்படியே அந்த ஒருத்தன் போனான்ல, ஸோ அந்த ஒரு பர்சன் அவன் தான் கில்லராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே மெதுவாக நகர்ந்து போகிறீங்க. ஸோ ஜிமின் ஃப்ரண்ட்டில் போகிறாரு, நீங்கள் பின்னாடி ஜிமினுக்கு பின்னாடியே போகிறீங்க. ஆனால் அந்த இடத்துல எங்கேயுமே இல்லை. இப்போது எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறீங்க. அப்படி போயிட்டுருக்கிறப்போ நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க, ஜிமின் கண்டிப்பாக அது சின்ன மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே திரும்பி உங்களை ஷாக்காக பார்க்குறாரு. என்னடி எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு வச்சிருக்கியா அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்கள் 2 பேர் தான் எனக்கு சஸ்பெக்ட் அப்படிங்கிறீங்க. மயன் கண்டிப்பாக அது சின்னாலாம் இருக்காது அப்படிங்கிறாரு. ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, அது ஜின் தான், எனக்கு அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவரும் பார்க்குறாரு, பார்த்தா ஜின்னோட ஹைட்டு அந்த மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் லைட்டாக ஜின்னுக்கு சூட் ஆகிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க. ஏன்னா அந்த பர்சன் அங்கே நின்றுருக்கான், அவன் ஒரு மாதிரி ஏதோ ஒரு கையில் வச்சு தான் நின்றுருக்கான். ஸோ அவன்கிட்ட போகிறப்போ கேர்ஃபுல்லாக போகணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டில் ஒரு மாதிரி மெதுவாக 2 பேரும் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சு அப்படி போகிறீங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு அடிக்கவும் மனசு வரல. ஜிமின் வந்துட்டு அடி அப்படிங்கிறாரு. இல்லை நான் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. என்னத்தடி அப்படிங்கிறாரு. அது யாருன்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. அவன் கையில் பாரு, அவன் தான் கில்லர் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் பார்க்கணும், அவன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஒயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமின் நான் ப்ளீஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா. ஸோ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் இப்போது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாரு. அப்படியே ஃபோன் எடுத்து இப்போ டார்ச்சை நீங்கள் எப்படி ஆன் பண்ணீங்களோ அந்த மாதிரி டார்ச்சை ஆன் பண்ணி அவரோட முதுகுக்கிட்ட அடிக்கிறாரு. ஸோ டார்ச் வெளிச்சம் வந்துட்டு டக்குன்னு அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அவரோட ஃபேஸ்க்கு நேராக டார்ச் அடிக்குது. இப்போ அப்படியே செம்ம ஷாக்கு 2 பேர்த்துக்கும். நீங்கள்னா இன்னுமே மனசு உடைஞ்சிட்டீங்க. அங்கே இருக்கிறது ஜின் தான். ரொம்பவே ஒரு மாதிரி ஜின் அப்படிங்கிறீங்க. இந்த ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது. ஷாங் அப்படிங்கிறாரு. ஸோ ஜின் வந்துட்டு அப்படியே 2 பேர்த்தையும் ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஒரு மாதிரியான ஃபியூ மினிட்ஸ் சைலன்ஸ், யாருமே பேசலதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் 2 பேரும் ஜின்னை பார்க்க ஜின்னு உங்கள் 2 பேர்த்த மாற்றி பார்த்துட்ருக்காரு. அப்படி தான் ஒரு 5 நிமிஷம் ஃபுல் சைலண்ட்டாக இருக்குது அந்த பிளேஸு. ஒரு பின் விழுந்தால் கூட அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ சத்தம் கேட்கும் போல் அப்படி சைலண்ட்டாக ஒரு மாதிரி அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு போயிட்டு ஜின்னோட காலரை பிடிக்கிறீங்க.
இங்கே ஜிமின்க்குனா ஒயன் என்ன பண்ணுற வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் நீங்கள் ஏன் சின்ன இப்படி பண்ணீங்க, நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணுறீங்களா, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. நான் சாராக்கு இப்போ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி ஒரு சைக்கோவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சின்ன அப்படியே உங்களோட கையை இப்படி தள்ளி விட்டுட்டு வாயை மூடுவாயன், எல்லா பிரச்சனையும் உன்னால தான் வந்துச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக சின்னையே பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஹியோங் இதெல்லாம் வேணாம் ஹியோங், நாங்கள் பார்த்ததே நாங்கள் மறந்துடுறோம், ப்ளீஸ் இதை விட்டுருங்க அப்படிங்கிறாரு. என்னத்தடா விடுறது அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறாரு. ஹியோங் வேணாம், இதுக்கு மேலே யாரையும் கொல்ல வேணாம், விட்டுறலாம், இது எல்லாத்தையும் விட்டுருங்க, நாங்கள் எதுவுமே வாய் திறக்க மாட்டோம், நீங்கள் சாராவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருந்தால் போதும் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. இங்கே ஜின் வந்துட்டு பைத்தியக்காரங்களா, இந்த கர்மத்துக்கு தானே உங்கள் 2 பேர்த்தையும் சொல்லாமல் நான் தனியாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஜிமின் மாதிரி பேசுகிறாரு. இப்போ உங்களுக்கும் ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. 2 பேரும் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு யோங் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. நீங்கள் ஜின் அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, இங்கே வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டிங்களா, இங்கே வந்துட்டு லூசு மாதிரி 2 பேரும் விட்டுருனா விட்டா எப்படி, அவனை எப்படி நான் விடட்டும், எத்தனை குழந்தைங்களை கொண்டு இருக்கான், அவனை பிடிக்கலாம் தாண்டா நான் தனியாக வந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு முன்னே இங்கே இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, எப்போ பாரு உங்களால் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, கொஞ்சம் நேரம் கூட உங்களால் அமைதியாக வீட்டில் இருக்க முடியாதா, நான் அதுக்கு தான் சொன்னேன் மரியாதையாக வீட்டில் இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஏய் வயன், உனக்குலாம் அறிவே இல்லையா, எத்தனை தடவை சொல்கிறது, சாரா கிட்ட எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் அவளை எங்கேயும் போவேனான்னு சொல்லுன்னு, உன்னை நினச்சி அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறா தெரியுமா, இன்றைக்கி கூட நான் வரும்போது கூட அழுதுட்டுருக்கா, அவகிட்டையும் நான் வேலைக்கு போகிறேன் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கடுப்பாகிறாரு. நீங்கள் படப்படப்படன்னு ஓடுறீங்க, ஓடி போயிட்டு அப்படியே ஜின்னோட அந்த ரைட் ஹேண்ட் இருக்குதுல்ல, ஸோ அவரும் ஃபுல் ஸ்லீவ் தான் போட்டிருக்காரு. அப்படியே ஜின்னி போய் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன ஏன் அப்படிங்கிறாரு. நீங்கள் போய்ட்டு திரும்ப ஜின்னோட கையில் இருக்கிற ஸ்லீவெல்லாம் இழுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாடா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் திரும்பி அப்படி இடுப்பு, அதாவது 2 கை இடுப்பு மேலே வச்சு நின்றுக்கிறாரு. நீங்கள் சர்னாரோட ஷர்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்லீவ் அதை இழுத்து மேலே இழுத்து விட்டுட்டு அவரோட கை திருப்பி பார்க்குறீங்க, எங்கேயுமே காயமே இல்லை. ஜின் நான் கடித்த காயம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இங்கே ஜிம்மின்க்கு இப்போ லைட்டாக சிரிப்பு வேறு வருது. எல்லாத்துட்டையும் போய் நான் கடித்த காயம் எங்கன்னு கேட்குறீங்கல்ல, அதனால தான் ஜின் அப்படியே பார்க்குறாரு. கேரகம் நீ எப்போ என்ன கடிச்ச அப்படின்னு சொல்கிறாரு. ஜின் விளையாடாதீங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது மருந்து போட்டுட்டிங்களா, அன்றைக்கி நான் உங்களை தானே கடித்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் இதுக்கு சாரா கிட்டே போய் சொல்லிட்டு இருக்காது, அவள் தான் தப்பாக எடுத்துக்குவா, நீ எதுக்கடி என்ன கடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு அவள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கா, ஸோ அவள் இப்படி தான் என்கிட்டயும் வந்துட்டு என்ன நான் கடிச்சல காயங்கன்னு கேட்டா. இப்போதைக்கு இவளை இங்கேயே ஒரு இடத்துல பிடிச்சி கட்டி வச்சுட்டு நம்ம போய் அவனை தேடுறதா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் பயந்துக்கிறீங்க எங்கே கட்டி வச்சுட்டு போயிடுவாங்களோன்ட்டு. ப்ளீஸ்ப்பா நான் வரேன், நீங்கள் 2 பேர் போய்ட்டு அவனை கண்டுபிடிங்க, நான் போய் குழந்தைய கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போது 2 பேரும் அப்படியே பக்கமாக உங்ககிட்ட வராங்க. ஏன்னா நீங்கள் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்கள, அதனால தான். ஸோ அப்படியே 2 பேரும் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டாங்க. ஒரு மாதிரி டெரராக பேசி வச்சுருக்காங்க. நீங்கள் தின்னு முழிக்கிறீங்க, வேணாம் அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறீங்க, கட்டி வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு டக்குன்னு அவங்களுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியும் ஒருத்தி எங்கடா பிடிச்ச வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே கேட்குறாரு. ஜின் சொன்னீங்க உப்பா கம்மன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை ஃபஸ்ட் டைம் நீங்கள் உப்பான்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஏன்னா எப்பவுமே அண்ணான்னு கூப்பிடவே மாட்டீங்க, பேர் சொல்லியா திமிரா கூப்பிட்டு தெரிவிங்க. பட் இன்றைக்கி ஏதோ ஒரு இதில் வந்துட்டு உப்பா அப்படிங்கிறீங்க. ஆமாடி பாரா தங்கச்சி என்ன அண்ணான்லாம் கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் கொஞ்சம் டாக் போயிட்டுருக்கு. அப்போ தான் ஜிமின் வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம், ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஜிமின் அப்போ நீயும் இல்லை, அப்பா அப்போ நீங்களும் இல்லை, அப்போ யார் தான் அந்த கில்லர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 2 பேரும் அப்படியே திரும்பி உங்களை ஒரு முறைக்கிறாங்க. ஏய் நான் போலீஸ்காரண்டி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, நான் டிடெக்டிவ் லூசு கர்மமே அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, அப்போது ஹூஸ் த கில்லர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இனிமேல் ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேர் அந்த இடத்துல இருந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போகிறீங்க. எங்கே கிடைச்சாலும் சரின்னு, ஆனாலும் தனித்தனியாக உங்களை விடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை, 3 பேரும் ஒன்றா போயிட்டு என்ன கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக போகலான்னு
ஒரு 4 ஸ்டெப்பு தான் 3 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் எடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் என்ன தோணுச்சோ தெரியல, டக்குன்னு ஜிமின், ஜின் 2 பேரும் ஒன்றா அதாவது எப்படி சொல்லி வச்ச மாதிரி பேக்கில் வந்து உங்களோட கையை பிடிச்சி அவங்க கூட இழுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ ஜிமின் இந்த பக்கம் போவார், அந்த பக்கம் உங்களை ஒரு கையில் வச்சு இழுத்துட்ருக்காரு. ஜின் அந்த பக்கம் போவார். ஸோ அவர் உங்களோட இன்னொரு கை பிடிச்சி அந்த பக்கம் இழுக்கிறாரு. நீங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் ஏசுநாதர் மாதிரி கையை 2 இப்படி விரித்து வச்சுட்டு மாற்றி மாற்றி 2 பேர்த்தையும் பார்க்குறீங்க. ஸோ அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு சரி ஓகே யாரும் தனியாக போக வேணாம், ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரே திசையை பார்த்து போகிறீங்க. அப்படியே மெதுவாக அந்த வீட்டுக்குள்ளேயே தான் மாற்றி மாற்றி சுற்றி இருக்கிறீங்க. இப்போ அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் பார்க்குறீங்க. ஒரு சின்ன தடையும் கூட எதுவுமே இல்லை, யாருமே அங்கே இருக்க மாதிரி தெரியல. இந்த டைம் உங்கள் 3 பேர்த்துக்கிட்டே மொபைல் இருக்குது. ஸோ 3 பேர் டார்ச் வச்சு பார்க்குறீங்க. மேலே கீழேன்னு சொல்லிட்டு செவுத்தை கூட தட்டி தட்டி பார்க்குறீங்க. ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஜஸ்ட் அது ஒரு வீடு, ஒரு கட்டடம் அப்படி தான் இருக்குது. அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு மாதிரி டவுட் ஆகுது உங்களுக்கு, இங்கே இல்லைண்ணா அப்போது ப்ளேஸ் ஏதாவது மாற்றிருப்பானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு இருக்காது, இங்கே தான் எங்காவது இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஜிமின் வந்துட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான், இந்த இடத்துல மட்டும்தான் இருப்பான், இந்த காட்டுக்குள்ளே மட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நீங்களும் ஜின்னும் வந்துட்டு திரும்பி ஜிமினையே பார்க்குறீங்க. ஏய் நான் ஒரு கெஸ் பண்ணேன், அதுக்காக என்னையே எப்படி சந்தேகப்பட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும் அப்படியே 2 பேர் சிரிச்சுட்டு ஜிமின் சும்மா உன்னை ப்ராங்க் பண்ணோம் அப்படின்ட்டு நீங்களும் ஜின்னும் ஹைஃபை போட்டுக்கிறீங்க. ஸோ ஜிமின் கடுப்பாகுது, என்னை பார்த்தா சைக்கோ மாதிரி தெரியுதா, சைக்கோ என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து உங்கள் 2 பேர்த்து மேலே எரிஞ்சிட்ருக்காரு. ஏன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க அவரை, அதனால ஒரு கடுப்பாயிடுச்சு. ஸோ அப்படி தான் ஒரு 10 நிமிஷம் 3 பேர் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களையும் வந்து தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக விளையாடிட்டு இருந்திருப்பீங்க, எதுக்கு வந்தோன்னே தெரியாமல். ஆனால் இப்போ மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு லைட்டாக ஏதோ பாட்டு சத்தம், மியூசிக் சத்தம் கேட்குது. ஆனால் அது வீட்டுக்குள்ளேருந்து கேட்கல, எங்கேயோ வெளியேருந்து கேட்குற மாதிரி இருக்குது. அப்படியே 3 பேர்த்துக்கிட்டேயும் ஒரு சைலண்ட், ரொம்ப சைலண்ட்டாக அந்த இடத்துல அப்படியே நிற்கிறீங்க. ஒரு மாதிரி மறுபடியும் ஷாக் ஆகுது. இப்போ தான் நீங்கள் ரியாலிட்டிக்கே வரீங்க, நம்ம எதுக்கு இங்கே வந்தோம் அப்படிங்கிறத இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. திரும்ப அந்த இடத்துலேருந்து மெதுவாக மேலே ஏறி போக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் பேஸ்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் மேலே ஃப்ளோருக்கு போகிறீங்க. அப்படி ஃப்ளோருக்கு போய் பார்க்குறப்போ அந்த இடத்துலேருந்து சத்தம் வரல, அந்த மியூசிக் கூட அங்கேருந்து ப்ளே ஆகலை. எங்கேருந்து அந்த பாட்டு சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. ஸோ 3 பேரும் அந்த காட்டுக்குள்ளே மறுபடியும் அந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்க. அந்த குழந்தை எங்கேயுமே கிடைக்கல, வீட்டுக்குள்ளே இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக அது அவன் கையில் தான் இருக்கணும், அவன் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே 3 பேரும் ஒரு மாதிரி மெதுவாக ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாடியும் பிடிச்சி போகிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் போயிட்டுருக்கிறப்போ டக்குன்னு உங்களோட காலை ஏதோ கவ்வுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், செம பயம். அப்படியே வந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே பார்க்குறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவும் இல்லை, உங்களோட பேண்ட்டு ஒரு கட்டையில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கும். உடனே ஜிமின் அதை எடுத்து விட்டுட்டு பயந்து சாகாத ஒயன், எனக்கே பயமாக இருக்குது நீ பண்ணுறத பார்த்தா அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி தான் போயிட்டே இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தான் அந்த பாட்டு சத்தம், அந்த மியூசிக் கேட்டாலே மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப தலைவலி வந்துடுமே, அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பாட்டு சத்தம், அந்த மியூசிக் கேட்டதுமே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அங்கேயே உட்காந்து அப்படியே தலையை பிச்சுக்கிறீங்க, முடியெல்லாம் போட்டு பிச்சுக்கிறீங்க. அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டு தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களோட கால் அதாவது உங்களோட 2 காலை அப்படியே ஹக் பண்ண மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படியே முடி ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதே தெரியாமல் நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறீங்க. அந்த சாங் கேட்க அப்படியே இவங்க 2 பேர் பார்த்துட்டு இவங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவள் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருக்கா, அவளுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும் தான் நான் வீட்டில் விட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஸோ ஜின் வந்து அவளுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும், இதெல்லாம் அவள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவளுக்கு டிடெக்டிவ் ஆக வேணுங்கிறது அவளோட சின்ன வயசுலேருந்து ஆசை, எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். ஸோ அவள் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாரு. ஜிமினுக்கு மனசே இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு. ஆனாலும் ஜின் வந்துட்டு அவள் என்னைக்கு தான் போல்டாக மாறுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் உங்களை வந்து எழுப்புறாரு. நீங்கள்னா அப்படி காதை போட்டு அடைச்சி வச்சுக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்து அவரோட கையில் வந்துட்டு ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி வச்சுருக்காரு, அதை அப்படியே உங்ககிட்ட மாட்டி விடுறாரு காதில். ஸோ மாட்டி விட்டு பாட்டு ஏதோ ப்ளே பண்ணி விட்டுறாரு. இப்போ தான் கொஞ்சம் நீங்கள் நார்மல் ஆகுறீங்க. அப்படியே எழுந்திரிச்சு மறுபடியும் அங்கே போகிறீங்க. ஒரு மாதிரி நடு காட்டுக்குள்ளே நிற்கிறீங்க.
சத்தம் மட்டும் கேட்குது. எந்த இடத்துல இருந்துனே தெரியல. ஆனால் அப்படியே ஒரு மாதிரி நடுக்காட்டில் 3 பேர் நின்றுட்டு சுற்றியும் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறீங்க. இருட்டு மட்டும்தான். ஒரு மாதிரி அந்த சத்தம், கொடூரமான சத்தம், அந்த சாங் வேறு, அந்த மியூசிக் வேறு கருமம் ப்ளே ஆகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த சாங் வந்துட்டு இவங்க 2 பேர்த்தாலே கேட்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே காதை ஒரு மாதிரி அடைச்சிக்கிறாங்க. ஸ்லோ மோஷனில் பாடுறான். அந்த பிஜிஎம் வேறு ஒரு மாதிரி இருக்குது. அது ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ரொம்பவே பயத்தை கொடுக்குது. அப்படியே அவங்க 2 பேரும் உங்களை நடுவில் வச்சு பிடிச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த திசையில் போகிறதுன்னு தெரியல. ஆனால் அந்த பாட்டு சத்தம் கேட்குற திசை இந்த சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஓரமாக நகர்ந்து மெதுவாக 3 பேரும் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அவ்வளோ பெரிய காடு. சத்தம் அப்படியே வந்துட்டு லைட்டாக தான் உங்களுக்கு கேட்டிருக்கும். ஸோ அவன் தூரத்தில் இருக்கான் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியுது. ஆனால் இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறீங்க. ஜிமின், அவன் அந்த பாட்டை முடிக்கிறதுக்குள்ள நம்ம போகணும் அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் அந்த பாட்டை நிறுத்திட்டான்னா அந்த குழந்தை இறந்துச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை கேட்டு ஜின்னுக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. என்னவாயின்னு சொல்கிற அப்படிங்கிறாரு. இப்போ ஆமாம், கண்டிப்பாக அவன் அந்த பாட்டை நிறுத்திட்டானா அந்த குழந்தைய நம்ம உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இப்போ 3 பேரும் அப்படி சொல்லிட்டு தலை தெரிச்சு ஓடுறீங்க. அந்த பாட்டு கேட்குற திசையை பார்த்து. காட்டுக்குள்ளே இருட்டு தான், கண்ணு மண்ணு தெரியாமல் அப்படியே நீங்கள் பாட்டுக்கு அப்படியே சரசரன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. முள்ளாவது புல்லாவது எதுன்னே தெரியாமல் அப்படியே முட்டி மோதி ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி ஓடுறப்போ நிறையா கிளைகள் எல்லாம் வந்துட்டு உங்கள் ஃபேஸில், சின்னோட வயசில், கையில், காலன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அங்கங்கே ஸ்க்ராட்ச் ஆகுது. ஈவன் பிளட்டு கூட வருது. ஆனாலும் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் அந்த சத்தம் கேட்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட தான் அந்த சவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கேட்க ஆரம்பிக்குது. ஃபைனலாக வந்துட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறீங்க. அது வந்துட்டு ஒரு மலை அடிவாரம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பெரிய காடு, மேடு பள்ளெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. நீங்கள் அங்கே தான் நிற்கிறீங்க. ஆனால் இப்போ அந்த பாட்டு மேலே கேட்குது. எப்படி மேலே ஏறுறதுன்னு தெரியல. ரொம்பவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது அந்த காதில் ஜிமின் உங்களுக்கு பாட்டு கேட்கக்கூடாதுன்னு மாட்டியிருப்பார்ல. ஸோ அதை எடுத்து எரிஞ்சிடுறீங்க. எங்கடி எரியற அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியும் ஜிமின், கண்டிப்பாக இதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்பாட்டை அது என்னது ஹெட்செட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ளூடூத்து, அதை வந்துட்டு கலட்டி அப்படியே பக்கம் போட்டுட்டு இப்போ 3 பேரும் அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அது வேறு பள்ளமாக இருக்குது. சத்தம் மேலேருந்து தான் வருது. ஆனால் அது ஒரு காடு. ஸோ எல்லா பக்கமும் மரம்லாம் வந்துட்டு செடி மரம்னு முளைச்சிருக்கோம்ல. ஸோ மேடு பள்ளங்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. மேடு பள்ளமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு அப்படியே மரம் செடியெல்லாம் வந்துட்டு அங்கங்கே முளைச்சி இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பிடிச்சி நம்ம மேலே ஏறலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் வந்துட்டு 3 பேரும் அப்படியே சரசரன்னு ஏற ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஜிமின்னா பார்க்குறாரு. என்னடா குரங்கு மாதிரி போய் தாவிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் ஒரு மாதிரி பதட்டத்தில் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஏறலாம் தெரியாது, கிளைம்பிங்கெல்லாம் தெரியாது. பட் இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் செடி மரம் எல்லாத்தையும் பிடிச்சி ஏறுறீங்க. அப்படி ஏறிட்டு இருக்கிறப்போ ஜின் ஜிமின் 2 பேருமே பின்னாடி ஏறலான்ட்டு அவங்க ஒரு தூரத்துக்கு ஏறியிருப்பாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட் ஏறியிருப்பீங்க. ஆனால் ஒரு இடத்த பிடிச்சிருப்பீங்க. அது வந்துட்டு ஒரு சின்ன செடி, ஓகேவா. ஸோ நல்லா கெட்டியாக க்ரிப்பாக இருக்காது. அதை பிடிச்சி டக்குன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது உடஞ்சிருச்சு. ஸோ உடஞ்சி அங்கேருந்து சரசரன்னு கீழே விழுறீங்க. நீங்கள் விழுறது இல்லாமல் இவங்க 2 பேரும் உங்கள் பின்னாடி தானே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க மேலே விழுந்துடுறீங்க. இப்போ 3 பேர் உருண்டுக்கிட்டு எங்கே ஏற ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல போய் கிடக்குறீங்க. ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் எதுவுமே இல்லை, கீழே விழுந்து எழுந்திரிச்சு திரும்ப ஓடி அதே மாதிரி ஏறுறீங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்க 2 பேரும் விழுந்தாலும் பரவாயில்லன்ட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு அங்கே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஏறி போகிறாங்க. ஸோ 3 பேரும் அந்த செடி கிடச்சது இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக பிடிச்சி மேலே ஏறிடுறீங்க. அதாவது ஃபுல்லாக ஏறி நிற்கலை, அப்படியே ஒளிஞ்சு பார்க்குறீங்க அவன் ஃபேஸ் ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபேஸ் எதுவுமே தெரியல. மாஸ்க் போட்டிருக்கான், ஒரு மாதிரி முகமூடி மாதிரி ஒரு மாஸ்க் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி போட்டிருக்கான். அவனோட ஃபேஸ் எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 3 பேர் அப்படியே மறைஞ்சு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒளிஞ்சு நிற்கிறீங்க. அப்படியே அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தைய பார்த்துட்டீங்க. அந்த குழந்தை அவனோட முன்னாடி தான் நின்றுட்டுருக்கா. ஒரு மாதிரி அவளை ஹிப்னடைஸ் பண்ண மாதிரி அப்படியே நிற்க வச்சுருக்கான். அவள் எதுவுமே சத்தமே இல்லாமல் அமைதியாக நின்றுட்டே இருக்கா. உங்களுக்கு அந்த குழந்தைய பார்த்ததுமே எதுவுமே சொல்ல தோணல. ஜஸ்ட் நீங்கள் அவங்க 2 பேர்த்துக்கிட்டேயும், உப்பா ஜிமின் நான் போகிறேன், அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், நான் அந்த குழந்தைய காப்பாற்றணும், நான் இப்போதைக்கு போய் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், நீங்கள் கரெக்டாக ஸ்டெப் எடுத்து, அதாவது கரெக்டாக நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு வந்துடுங்க,
2 பேரும் ஒன்றா வர வேணாம், யாரோ ஒவ்வொருத்தராக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு ஓடிடுறீங்க. இதை பார்த்து இந்த ஜின்னுக்கும் கடுப்பாகுது. எதுவுமே முன்னாடி சொல்லிட்டு செய்ய மாட்டாளா, இவ இஷ்டத்துக்கு தான் ஆடிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இருந்தா அப்படி எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவன் தான் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்களுக்கு பயம். ஏன்னா ஏற்கனவே அவனால் நீங்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்படி முன்னாடி தகுந்து போயிட்டுருக்கிறீங்க, ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறீங்க அவனை நோக்கி. இந்த பக்கம் ஜிம்மினும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ என்ன பிளான் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் போய் எப்படி அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அவங்க 2 பேர் பிளான் பண்ணணும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களும் பின்னாடி டக்குன்னு வர முடியாது, அவன் கொஞ்சம் உஷாராயிடுவான்ல. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் அப்படியே நேராக போயிட்டு ஓடி போய்ட்டு அந்த குழந்தை போய் பிடிச்சிக்கிறீங்க. அவன் அந்த பக்கம் திரும்பி நின்று பாட்டு பாடிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த குழந்தைகிட்ட நீங்கள் இருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி தலையை இப்படி லைட்டாக சாய்க்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க கிட்ட வரான். இங்கே ஜிம்மினுக்குன்னா ஒரு மாதிரி பயம் ஆகுது. இவங்க நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. இருடா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து பிடிச்சி வச்சுருக்காரு ஜிம்மினை. ஸோ இப்போ அவன் ஒரு மாதிரி தலையை மறுபடியும் இந்த பக்கம் சாய்க்கிறான். நீங்களும் அவன் பண்ணுற மாதிரியே பண்ணுறீங்க. இங்கே ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. வயன் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை பார்த்துட்ருக்காங்க. மறுபடியும் அவன் இந்த பக்கம் தலையை சாய்க்கிறான். நீங்களும் அதே மாதிரி சாய்க்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி அவன் சிரிக்கிறான். இப்போ நீங்களும் சிரிக்கிறீங்க. இவங்க 2 பேர்த்துக்கு இங்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இவனை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அவளை ஹிப்னடைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. போகணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போனோன்னா நம்மளே வத்தா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதே தெரியல. ஜஸ்ட் ஒரு சைக்கோவாக வந்து அடிச்சு ஏதாவது பண்ணலாம். ஆனால் அவன் ஹிப்னடைஸ் பண்ணுறானே, அது கொஞ்சம் அவனை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் தானே. ஒரு மாதிரி இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் பிச்சுக்கிட்டு நின்றுருக்காங்க. அட் த சேம் டைம் அவன் ஒரு மாதிரி உங்களை பார்த்து கிட்ட வந்து சிரிக்கிறான். அவ்வளோதான். நீங்கள் அப்படியே இந்த பக்கம் திரும்பி அந்த குழந்தைய அப்படி தூக்குறீங்க. அந்த குழந்தை ஆல்ரெடி ஹிப்னடைஸ் ஆகி தான் நின்று இருக்குது. அது அப்படி தான் நிற்கிது. அப்படியே மேலே அப்படி தூக்குறீங்க. எப்படின்னா அந்த குழந்தை ஒரு ஷர்ட் போட்டிருப்பா. அந்த ஷர்ட் அப்படியே உங்களோட ஒரு கையில் பிடிச்சி காலர்கிட்ட அந்த நெஞ்சுக்கிட்ட கொலுசு அப்படியே கையில் பிடிச்சி ஷர்ட்டோட மேலே தூக்குறீங்க. தூக்கி அப்படியே நிறுத்தியிருக்கீங்க. இதை பார்த்துட்டு அப்படியே இவங்க 2 பேர்த்துக்கும் செம்ம ஷாக்கு. ஏன்னா அந்த குழந்தை இப்போ நீங்கள் கொல்ல போகிறீங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஐயோ என்ன ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணலான்னு பார்த்தாலுமே முடியாது. ஹிப்னடைஸ் பண்ணிட்டான். இப்போ அவன் ஜஸ்ட் மறுபடியும் உங்ககிட்ட வரான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. மறுபடியும் லைட்டாக உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி அவன்கிட்ட சிரிக்கிறான். சிரிக்க மட்டும் தான் செய்கிறான். அவன் நினைக்கிறது அப்படியே நீங்கள் செய்கிறீங்க. வாயில் கூட சொல்லலை. ஜஸ்ட் லைட்டாக அவங்கள பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் அப்படியே லைட்டாக அவனை பார்த்து ஒரு மாதிரி இது வியர்டாக ஒரு ஸ்மைல். ஸோ அப்படி தான் சிரிக்கிறீங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறதே தெரியாமல் பார்த்துட்டு இன்னுமே அப்படியே உட்காந்துருக்காங்க. கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா அவன் அந்த மாதிரி சிரித்து நீங்களும் சிரித்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய அப்படியே தூக்கி ஜின் இருக்கிற பக்கம் வீசிடுறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு டக்குன்னு அந்த குழந்தைய கேட்ச் பண்ணிடுறாரு. இது அந்த சைக்கோக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே அவன் ஒரு மாதிரி இப்போ தான் அவனோட சைக்கோ இதெல்லாம் வந்துட்டு வெளில வருது. அப்படியே மண்டையை வச்சுக்கிறான். என்ன பண்ண நீ அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அவன் பேசுகிறான். அவனோட வாய்ஸ் உங்களுக்கு ஃபெமிலியராக வேறு இருக்குது. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே என்ன ஹிப்னடைஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி செம்ம கோவத்தில் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே உங்களோட கை இருக்குல்ல, ஸோ கையோட அந்த ஸ்லீவெல்லாம் லைட்டாக மேலே இழுத்து விட்டுட்டே வரீங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு முன்னாடி இங்கே ஜின் வந்துட்டு அந்த குழந்தைய பிடிச்சிட்டாரு. ஸோ அந்த குழந்தைய இப்போ 2 பேரும் இவங்க எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க அந்த ஹிப்னடைஸ்லேருந்து. ஆனால் அது வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எந்திரிக்கும் போலையே. அப்படியே தான் அது அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அந்த குழந்தைய பிடிச்சிருக்காரு. ஜிமின் இந்த குழந்தைய வச்சுக்கோ, நான் போய் அவளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் இருங்க நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. டேய் நீ சின்ன பையன்டா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ஹிப்னடைஸ் பண்ணுறான். ஆனால் ஒயன் ஹிப்னடைஸ் பண்ணான் தானே, அவன் எப்படி குழந்தை தூக்கி நம்மக்கிட்ட போட்டான்னு இப்போ தான் அவங்களுக்கு யோசனை வருது. அப்படியே இப்போ திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் அவன்கிட்ட ஒரு மாதிரி சிரித்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சைக்கோனா செம்ம கோபத்தில் அப்படியே உங்களை வந்துட்டு அட்டாக் பண்ண வரான். பட் நீங்கள் ஒரு மாதிரி அவனை சைலண்ட்டாக பார்த்துட்டே தான் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. உங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. எப்படி
எப்படி நீ மட்டும் ஹிப்னடைஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீ நிறையா விஷயம் படிப்பேன்னு நினைக்கிறேன். அப்போது உனக்கு இந்த விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறீங்க. என்ன விஷயம்? என்னால் ஏன் உனக்கு ஹிப்னடைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். மிஸ் வயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. மிஸ் வயனா? என்ன மிஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ கேட்குறான். மிஸ் வயன். ஸோ அந்த ஆர்டிக்கலில் அந்த வயன் அப்படிங்கிற பொண்ணுக்கு ஒரு பவர் இருக்குது. என்னன்னா உலகத்தில் யாராலையுமே அவளை ஹிப்னடைஸ் பண்ண முடியாது. அப்படி ஹிப்னடைஸ் பண்ணுனா அது அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட கேட்காது. அது நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே அவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அவன் யோசிச்சு பார்க்குறான். அவன் தான் நிறையா படிச்சிருப்பானே, அப்போது இதுவும் படிச்சிருக்கான் போல். அது 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 நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் தான். நீ என்னை ஹிப்னடைஸ் பண்ணதா நீ நினச்சிக்கிட்ட. இப்போதைக்கு அந்த குழந்தை எனக்கு முக்கியம் இல்லையா? ஹிப்னடைஸ் ஆன மாதிரி நான் நடித்தேன். இப்போது அந்த குழந்தை சேஃப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு கடுப்பாகுது. அப்படி உங்களை அட்டாக் பண்ண வரான். பட் நீங்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவனை எதிர்த்து சண்டை போடுறீங்க. ஆனால் அவனோட பேலன்ஸ்க்கு உங்களால் கரெக்டாக பேலன்ஸே பண்ண முடியல. அவனோட பவர் உங்களால் பேர் பண்ணவே முடியல. ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. இந்த பக்கம் அந்த குழந்தைய வச்சுட்டு சின்ன அப்படியே கையில் வச்சுட்டு அந்த குழந்தைய தட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனதெல்லாம் கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜிமினுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அப்போ அந்த வயன் இவதானா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக வேறு இருக்குது. ஸோ உங்களால் அவனை எதிர்த்து சண்டை போட முடியல. இந்த டைமில் கரெக்டாக ஜிமின் வந்துட்டு ஷோ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமின் வந்துட்டு போகிறாரு. என்னாலே முடியலண்ணா, குழந்தைய சேஃபாக ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் ஃபஸ்ட்டு போகிறாரு. அப்படியே ஜிமின் போனதுமே அவன் வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு இன்னும் ஷாக் ஆகுறான். அந்த இடத்துல ஓட தான் பார்க்குறான். ஆனால் உங்களுக்கு புரியல ஏன் ஜிமின் பார்த்து ஓடுறான். ஜிமின் கேட்ச் பண்ண அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும் பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாரு. அவன் அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு இடத்துல மாட்டுறாரு பட் ஜின்கிட்ட. ஸோ ஜின் அப்படியே பிடிச்சிடுறாரு. இப்போது ஜின்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறான். ஸோ ஜின்னுக்கும் அந்த கில்லருக்கும் இடையில செம்ம சண்டை வருது. அந்த டைமில் கரெக்டாக ஜிம்னும் கரெக்டாக வந்துடுறாரு. ஸோ 3 பேர்த்துக்கும் இடையில மாற்றி மாற்றி சண்டை. அவன் 2 பேர்த்தையும் நல்லா அடிக்கிறான். ஜிமினை மட்டும் கொஞ்சம் கம்மியாக அடிக்கிறான். ஸோ ஜிமினை வந்துட்டு அதை ஜிம்மை அடிக்க போனால் அதை பிளாக் மட்டும் தான் பண்ணுறான். ஜிமினை திருப்பி அடிக்கிறது இல்லை. பட் இந்த பக்கம் ஜின்னுக்கு செம்மத்தே அடி விழுகுது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. ஏன் இவன் என்னை மட்டும் பிளாக் பண்ணுறான், அடித்தா அடிக்க மாட்டான், ஜின் மட்டும் ஏன் அடிக்கிறான், வயன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல ஜிமினுக்கு. ஸோ இந்த பக்கம் ஜின் கூட செம்மையாக சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக ஜின் வந்துட்டு அவனோட ஸ்லீவ் இழுத்து விட்டுறாரு. ஸோ ஸ்லீவ் இழுத்து விட்டு பார்த்ததுமே நீங்கள் கடிச்சு வச்ச அந்த காயம் அவனோட கையில் தான் இருக்குது. இதத்தா இப்போ வயன் கேட்டிருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனை சலான்னு வந்துட்டு ஒரு குத்திடுறாரு. வந்து நல்ல நச்சுன்னு ஒரு பஞ்சு கொடுத்துட்றாரு. அப்போது கரெக்டாக அவனோட மூக்கிலே அது வந்துட்டு இதானங்காட்டிக்கு மூக்குலேருந்து ப்ளீடிங் வர ஆரம்பிக்குது. அப்படி அவன் லைட்டாக குனிஞ்சு அந்த ஒரு மாதிரி மாஸ்க் போட்டிருப்பான்ல, அந்த மாஸ்கோடையே வந்துட்டு தொட்டு பார்த்துட்ருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா பின்னாடிருந்து போயிட்டு அவனோட மாஸ்க் எடுத்து விட்டுறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜின் நிற்கிறாரு. அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாரு. ஜிம்மின் வந்துட்டு வயன் என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவனோட மாஸ்க் இதுதான், அவன் யாருன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி ஓடுறீங்க. ஆனால் நீங்களும் ஜென் மாதிரியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுருக்குறீங்க. அப்படி பார்த்து ஒரு மாதிரி செம்ம இதாக ஷாக்காக நிற்கிறீங்க 2 பேரும். இவங்க ஏன் அப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளோட ஜிமினும் வந்து முன்னாடி நிற்கிறாரு. வந்து பார்த்தா அது ஹோபி. இப்போது ஜிமினுக்கு தான் ரொம்ப கண்ணால் கலங்குது. அவரால் ஒன்றுமே பேச முடியல. அப்படியே நின்றுட்டே இருக்காரு சைலண்ட்டாக. ஸோ நீங்கள் அப்படின்னு நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜின்னுக்கும் அதே டவுட் தான். ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ நல்லா கேர் பண்ணி பேசிட்டு வேறு போயிருப்பார். எல்லாத்துக்கும் ஃபோனில் கூட கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. இப்போது ஒரு மாதிரி இருக்குது. எப்படி அவர்கிட்ட பேசுறதே யாருக்கும் தெரியல. அப்படின்னு நீங்கள் தான் அந்த கில்லரா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஷாக்காக அந்த இடத்துல நிற்கிறீங்க. ஸோ ஹோபி அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டே இருக்காரு. ஜிமின் வந்துட்டு ஹோபியோட ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு
ஏன்டா இப்படி பண்ணுற, நீ தான் இதா, என்னால் இப்போ கூட நம்ப முடியல, நீ இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஏன்னா ஜிமினுக்கு இருக்கிற ஒரே இது, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி வந்து ஹோபி மட்டும்தான். ஸோ அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருந்திருப்பாங்க. இப்போது ஜிமினால் இதை ஏற்றுக்கவே முடியல. டே ப்ளீஸ் நீ இல்லைன்னு சொல்லு, அது நீ இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஆனால் இங்கே ஹோபி அப்படியே சடை மாதிரி நின்றுட்டே இருக்காரு. ஜிமினுக்கு இதுலேயே புரிஞ்சிடுது. ஹோபா அப்போது நீ தான் அந்த கில்லரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே ஜேக்கப் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா ஜிமின் பாவம் அழுதுட்டு இருப்பாரு, ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டு. ஆனால் ஹோபி ரொம்ப சிரிக்கிறாரு. எல்லோரும் அப்படியே ஷாக்காக அப்படியே பார்த்துட்டு இருக்கிறப்போ அவர் தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வந்து கேட்குறாரு. எதுடா, குழந்தைங்களை கொல்றதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவர் கேஷுவலா, ஆமாம் நல்லா இருக்குல்ல, உன்னோட ஃப்ரெண்டு நான் கொல்லுவேன், என்னோடய ஃப்ரெண்டு நீ கண்டுபிடிக்க நாயா பேயா அலைவ, ஒரு மாதிரி இது நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம்ல அந்த விளையாட்டு மாதிரி இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அப்படியே சின்ன வயசில் இவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆசிரமத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஆசிரமத்தில் இருக்க பிடிக்காம, அந்த ஆர்ஃபனேஜில் இருக்க பிடிக்காம 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. அப்படி தப்பிச்சு வந்தவங்க எங்கள் ஆசிரமத்துலையாவது இடம் இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு இடம்னு இருக்கும். சின்ன பசங்க 2 பேர் தனியாக வெளியே வந்தால் என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? எதுவுமே கிடைக்காது. ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுட்டு ரோட்டில் தங்கிட்டு அப்படியே ஏதோ ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அந்த டைமில் 2 பேரும் ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் காடு மட்டும்தான் இடம், வேறு எந்த இடத்துலையும் அவங்களுக்கு தங்க முடியாது. ரோட்டில் எங்கேயாவது தூங்கிட்டு இருந்தால் கூட யாராவது கடத்திட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சின்ன பசங்களாச்சு பயந்து போயிருப்பாங்க. அதனால் 2 பேரும் இதே மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்து வாழ்ந்துட்டே இருந்திருப்பாங்க. அந்த காட்டுக்குள்ளே வந்து 2 பேரும் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் விளையாடிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இங்கே ஹோபி வந்துட்டு ஒரு மாதிரி வில்லனாகவும் அண்ட் ஜிமின் வந்துட்டு நீ பண்ணுற தப்பை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு எல்லா விஷயத்தையும், அதாவது எல்லா அனிமல்ஸையும் கொல்றது, அதுக்கப்புறம் கொலை திருட்டு இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வந்துட்டு ஹோபி ஏதாவது பண்ணிட்டு போகிற மாதிரி நடித்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஜிமின் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி, ஹோபி இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்க, நான் உங்களை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கட்டி ஒரு காலர் பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். ஸோ கூட்டிகிட்டு போய் ஒரு மரத்துக்கிட்ட கட்டி வச்சுட்டு இதுதான் உங்களோட ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த கதையை இவர் சொல்கிறாரு. இங்கே ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி நல்லா கலங்குது, கண்ணீர், அதாவது அந்த ஐட் ஆஃப்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரியே ஹோபி பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கவும் ஹோபி அடுத்து சொல்கிறாரு, இவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம்ல ஜிமினா நம்ம, ஆனால் அந்த காட்டுக்குள்ளே வந்த ஒரு போலீஸ்காரன் உன்னை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டான். உன்னை தேடி நான் எங்கெல்லாம் அலைஞ்ச தெரியுமா, நீ எனக்கு கிடைக்கவே இல்லைடா. கொஞ்ச நாள் கழித்து உன்னை நான் பார்த்தேன் ஒரு ஸ்கூலில், நீ ஸ்கூல் போயிட்டுருந்த, நீ என்னை தேடவே இல்லை, நீ ஹாப்பியாக போயிட்டுருந்த. ஆனால் நானும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை. அப்போ நீ ஹாப்பியாக இருக்க, உன்னை யாரோ பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னையும் யாரும் அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்களான்னு ஏக்கமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்கூலில் பார்த்தா ஒரு டீச்சர் அங்கேருந்து வந்து என்னையும் அங்கேயே படிக்க வச்சாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, உன்னை யாரும் அடாப்ட் பண்ணிக்கல, ஜஸ்ட் உன்னை கொண்டு போய் அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்காங்க. அதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி சிக்கிட்டு இருந்த அதே ஆர்ஃபனேஜ் மாதிரி தான், நீயும் கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரிஞ்சுது. அப்போது நம்ம 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணிக்கிறப்போ நான் உன்கிட்ட போயிடலான்னு சொல்லி கேட்டேன். ஆனால் நீ என்ன சொன்ன, இல்லை நம்ம படிக்கணும், நம்ம படித்து நல்லபடியாக வரணும்னு சொன்னேன். பட் எனக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லாமல் நான் போயிட்டேன். பட் நீ நல்லா படித்த, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் உன்னை என்னால் பார்க்கவே முடியல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நீ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருக்கிறதா. ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜிம் வந்துட்டு ஒரு கேஸ்க்காக அப்படியே நாயா பையா அலைஞ்சிருப்பார். ஆனால் அவருக்கு அந்த கில்லர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. ரொம்பவே கஷ்டப்பட்டு இன்னுமே அந்த கேஸ் அவருக்கு போய்கிட்டே தான் இருக்குது. போலீஸ் எல்லாம் கூட கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இது வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான கேஸுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிமின் வந்துட்டு இன்னுமே அதை பற்றி சர்ச் பண்ணிகிட்ருக்காரு. அதை அப்படியே இங்கே ஹோபி சொல்லிகிட்ருக்காரு, நீ இன்னுமே அதை பற்றி சர்ச் பண்ணிட்டுருக்க தானே அப்படின்னு சொல்லி. ஹோபா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ஜிமின், எனக்கு திரும்ப உன்கிட்ட வரத்துக்கு ஒரு சான்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போது நம்ம விளையாடுவோம்ல அதே மாதிரி ஒரு சின்ன ப்ளே பண்ணேன், ஒரு ஆளை கொன்னேன்,
நான் எதிர்பார்த்த மாதிரி நீ அங்கே வந்த. நானும் உனக்கு முன்னாங்க இருந்தேன். அப்போ நீ என்னை பார்த்து நீ தானே கொலைகாரன் அப்படின்னு சொல்லி நீ என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீ என்னை பார்த்து ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்ட. என்னால் அந்த ஒரு விஷயத்த மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக அந்த அன்னைக்கு நான் தான் அங்கே கொண்டுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டுருந்தேன், நீ வந்தால் உன்னை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி. பட் நீ எனக்கு அதுக்கு பதிலாக நான் டிடெக்டிவாக இருக்கேன், நீயும் டிடெக்டிவாக இருக்கியா, அதனால தான் இங்கே வந்தியான்னு கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். நீ கண்டுபிடிக்கிறது, நான் கொல்றது, நல்லா இருக்குல்ல இந்த கேம் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹோவி வந்துட்டு ஒரு மாதிரி தனிமையாக இருந்திருந்து கொஞ்சம் லைட்டாக சைக்கோபாத் மாதிரி ஆயிருந்திருப்பார். ஸோ ஜிமின் வந்துட்டு அவர் கூடயே இருக்குன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அவர் வந்துட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பார். இங்கே ஹோபிக்கு அந்த ஆசிரமம் பிடிக்கவே இல்லை. ஸோ அவர் தனியாக வெளியே போயிருப்பார். ஆனாலும் ஜிமின் இல்லாமல் அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஜிமினை பற்றி தெரிஞ்ச ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்படி நம்ம ஃப்ரெண்டை விட்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சின்ன ப்ளே மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ சைக்கோபாத் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தானே அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. இங்கே ஜிமின் வந்துட்டு ரொம்பவே அலறாரு. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, நான் உன்னை விட்டுட்டு போனது தானே, நான் கூட அன்றைக்கி வந்திருந்தேன் இன்னைக்கு இப்படி ஆயிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. இங்கே ஹோபி வந்து எதுக்குடா அழுற, நம்ம 2 பேரும் ஒன்றா தானே இருக்கோம், நல்லா இருக்குல்ல இந்த கேம், நான் ஒவ்வொருத்தராக கொலை பண்ணுவானா, என் ஃப்ரெண்டு அந்த கொலையெல்லாம் கண்டுபிடிப்பானா, ஒரு மாதிரி லைஃப் லாங் இப்படி விளையாடிட்டு இருக்கலாம் ஜிமின், நம்மளுக்கு அந்த 2 பேரும் வேணாம். அதான் அந்த நீ ஹியோங்னு கூப்பிட்றியே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் அதான் அந்த பொண்ணு ஒயன், எனக்கு அவளை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது, அவள் தான் உன்னை என்கிட்டேருந்து பிரிக்கிறா, என்னாலலாம் உன்னை அப்படி விட முடியாது, நீ என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிறாரு. ஜிம்மினுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அப்படியே நீங்கள் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்களும் சின்ன நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு இங்கே ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஃப்ரெண்டு இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே முட்டி போட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே நிலத்துல கையை வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப குனிஞ்சு அழுதுட்டுருக்காரு. ஆனால் ஹோபி, நீ ஏன் ஜிம்மின் அழற, நான் இவங்கக்கிட்ட சிக்குவேன்னு நீ நினைக்கிறியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இங்கேருந்து போயிடலாம், நம்ம பழைய இடத்துக்கே போயிடலாம், நீ வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் ஜிம்மினுக்கு இங்கே ஒன்றுமே பண்ண முடியல, அழுதுகிட்டே இருக்காரு. ஸோ ஜின் வந்துட்டு அவரோட கையில் அந்த இது வச்சுருப்பாங்கள்ல விலங்கு மாதிரி, ஸோ அதை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு ஹோபியோட கையில் மாட்டிடுறாரு. ஸோ ஹோபி, ஏய் என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ பாரு ஹோபி, நீயும் எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான், ஆனால் நீ பண்ணது எல்லாமே தப்பு, நான் என்னோடய கடமையை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு போக பார்க்குறாரு. ஆனால் ஹோபி, ஜிமின் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஜிமின் எப்படி சொல்லுவார், அத்தனை குழந்தைங்களை கண்ணு முன்னாடி கொண்டு எரிஞ்சிருக்காரு. ஒரு மாதிரி ஃப்ரெண்டுக்கும் பார்க்க முடியாமல் குழந்தைங்களுக்கும் பார்க்க முடியாமல் அப்படியே அழுதுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் தான் போயிட்டு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் ஒன்றும் இல்லை, இது எதுக்கும் நீ காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை நான் தான் காரணம், நான் அன்றைக்கி அவன் கூட போயிருந்தா இன்றைக்கி அவன் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல நின்று இருக்க மாட்டான்ல, அவன் லைஃப் நல்லா இருந்திருக்கும்ல, இத்தனை குழந்தைங்களை கொண்டு இருக்க மாட்டான்ல, அவன் இப்படி மிருகமாக மாறதுக்கு காரணம் நான் தானே ஏன் அப்படின்ட்டு அழுகுறாரு. ஸோ அவர் உங்களால் சமாதானமே படுத்த முடியல, நீங்கள் அவரை ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி அந்த டைமில் ஜின் வந்துட்டு அவரை போலீஸ்க்கு வந்துட்டு கால் பண்ணியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிட்டு தான் வந்திருப்பார், இந்த மாதிரி நான் போகிறேன், நீங்கள் எப்படியும் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு ஆள் வச்சுட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. ஸோ இப்போது போலீஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த குழந்தை இப்போ கொஞ்சம் கண்ணை முழிச்சு அழ ஆரம்பிக்கிறா. கண்ணை முழிச்சு பார்த்தானா இருட்டு காடு, ரொம்ப பயந்துட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஸோ நீங்கள் ஜிம்மினை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஷோல்டரோடு சேர்த்து ஹக் பண்ணி அவரோட தலையை தட்டி கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ பாப்பா அழகிற சத்தம் 2 பேர்த்துக்கும் கேட்குது. ஓடி போயிட்டு அவளை பார்க்குறீங்க, அவள் அப்படியே படுத்துட்டு அழுதுட்டுருக்கா. ரொம்ப இருட்டில் அவளுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ நீங்கள் போய் தொடுறீங்க, அவள் எச்சா கத்துறா. சொன்னீங்க ஒன்றும் இல்லை பாப்பா, ஒன்றும் இல்லை, நான் உன்னை இங்கே இது காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்படாத அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் எனக்கு பயமாக இருக்குக்கா, அக்கா எனக்கு இங்கே பயமாக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு பாட்டு சத்தம் கேட்குது, அந்த பாட்டு சத்தம் கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை அதெல்லாம் இப்போ கேட்கல பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவள் அப்படி தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறா. ஆனாலும் அவளுக்கு வந்துட்டு இன்னுமே அந்த ஹிப்னடைஸ் பண்ணப்போ அந்த பாட்டு பாடிட்டே இருந்திருப்பாரா. ஸோ அந்த இதுக்குள்ளே தான் இருக்கா, எனக்கு கேட்குதுக்கா எனக்கு கேட்குதுன்ட்டு அழுகுறா. ஸோ ஜிம்மி வந்துட்டு நீங்கள் அந்த ஹெட்செட் மாதிரி கழட்டி தூக்கி போட்டிருப்பீங்கல்ல, ஸோ அதை அப்படியே வந்துட்டு அந்த கீழே போயிட்டு அப்படியே தவந்து இந்த மண்ணெல்லாம் பறித்து தேடுவாங்க. ஸோ அது மாதிரி தேடுறாரு. ஸோ தேடி 2 கண்டுபிடிச்சிட்றாரு. ஸோ கண்டுபிடிச்சி எடுத்து அந்த குழந்தையோட காதில் மாட்டிட்டு ஒரு சாங் போட்டு விடுறாரு. ஸோ இப்போ தான் அவள் அமைதியாக ஆகுறா. அவளை அப்படியே நீங்கள் தூக்கிக்கிறீங்க.
நீங்களும் ஜிமினும் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே ஒரு மரத்து பக்கத்தில் நின்றுருக்கீங்க. அந்த பக்கம் போலீஸ்லாம் வந்துட்டு ஹோபியை வந்து அரெஸ்ட் பண்ணி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஹோபி வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. அப்படியே தான் சின்ன வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ உங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் 2 பேரும் குழந்தைய வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி தலையை அப்படியே கூடுவாங்கள்ல, இந்த மாதிரி தலையாட்டுறாரு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் அப்படியே ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு வரீங்க. முன்னாடி போலீஸ் எல்லாம் வந்துட்டு ஹோபியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே தான் எல்லோரும் அந்த காட்டுக்குள்ளே மறுபடியும் ரொம்ப தூரம் நடந்து போகணும்ல, நடுக்காட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்குறீங்க. அப்படி போயிட்டுருக்கப்போ ஜிமின் கேட்குறாரு, ஒயன் உண்மை சொல்லு, உனக்கு ஹோபி தான் முன்னாடி தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஜிமின் அப்படிங்கிறீங்க, உண்மையே சொல்லுவேன், அது ஹோபி தான் உனக்கு தெரியும்ல, எனக்காக தான் நீ மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லடி, எனக்கு தெரிஞ்சு அவன் ஹாஸ்பிட்டல் வரும்போதே நீ அவனை கண்டுபிடிச்சிட்ட. நீ எங்கள் 2 பேர்த்த வேடாக பார்த்ததான், ஆனால் ஹோபி ஃபுல்லாக ஸ்லீவ் கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அதை கூட நீ என்கிட்ட கேட்டல, ஏன் அவர் பார்த்தாலும் இந்த மாதிரி இந்த வெயில கூட ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு சந்தேகம் வந்து தானே நீ கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மினை சைலண்ட்டாக பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மின் மறுபடியும், அப்புறம் நீ சொன்ன அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல், அதை நீ அவன்கிட்ட அன்றைக்கி ஸ்மெல் பண்ணல, நான் அதை வாட்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. என்ன அப்படின்னா, நீங்களும் ஜிம்மின் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறீங்க. ஸோ ஜிம் இந்த மாதிரி கேட்குறாரு. அப்படியே நீங்கள் ஜிம்மினையே அமைதியாக பார்க்குறீங்க, எந்த ஆன்சரும் பண்ணாமல் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு அன்றைக்கி என்ன நடந்திருக்குங்க எக்ஸாக்டாக ரியலைஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஜின் அட்மிட் ஆகிருப்பீங்க. ஸோ ஜிம்மின் ஃபுட்டு வாங்கிட்டு வரேன்ட்டு போயிட்டு ரிட்டன் வரும்போது ஹோபியை கூட்டிகிட்டு வந்திருப்பார். அப்படி ஹோபியை கூட்டிகிட்டு வரும்போதே உங்களுக்கு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லு, அந்த கில்லர்கிட்ட வர ஸ்மெல்லு வந்திருக்கும். ஒரு மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணியிருப்பீங்க. அதை ஒரு மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்துட்டு ஹோபி உங்கள் பக்கத்தில் வந்திருக்க மாட்டார், தூரமாகவே தள்ளி நின்று இருப்பார். பட் நீங்கள் உங்களுக்கு லைட்டாக டவுட் வந்திருக்கும். அட் த சேம் டைம் அவரோட கையவே நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதையும் நம்மளோட ஜிம்மின் நோட் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பார், ஏன் இப்படி பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் இல்லாமல் நம்ம ஹோபி வந்துட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு ஒரு மாதிரி அவர் ஏதோ சீக்கிரம் ரெடி ஆகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஃபோன்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அப்படி ஃபோனை கொடுக்குறப்ப கூட நீங்கள் ஹோபியோட கையவே தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படி பார்க்குறப்போ அவரோட கை கொஞ்சம் கூட ரிவீலே ஆகிருக்காது. ஆனால் ஃபோனை கொடுக்குறப்போ அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லா உங்களுக்கு ரிலைஸ் ஆகிருக்கும். அப்படியே நீங்கள் ஹோபி பார்த்து செம்மையாக பயப்பட்டு இருந்திருப்பீங்க. எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல பதட்டப்பட்டு பேசியிருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா சாரா வந்துட்டு நம்ம எல்லோரும் டூர் போகலாம், ட்ரிப் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்திருப்பா. அந்த டைமில் கூட நீங்கள் தனியாக இருந்து யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஜிம்மினையும் சந்தேகப்பட்டிருக்க மாட்டீங்க. உண்மையாகவே நீங்கள் இவங்ககிட்ட சொன்னது தான் அது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு உண்மையாக சந்தேகப்பட்டது யாருன்னா ஹோபி தான். இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க. ஸோ அப்படியே ஜிம்மின் கேட்குறாரு, எல்லாமே நீ எனக்காக மறைச்சியா ஓயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே கண் கலங்கி ஜிம்மினையே பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஜிம்மினுக்கு வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு ஹோபினா ரொம்பவே இஷ்டம். அது வந்துட்டு நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பார். அதனால் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு அதுக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஜிம்மினுக்கு முன்னே நீங்கள் அவரை பிடிச்சிடணும், பிடிச்சிட்டு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லணும், ப்ளீஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக ஜிம்மினை காணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஹோபி மேலே ஒரு டவுட் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் அந்த வீட்டுக்கே ஜிம்மின் கூட போயிருந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் போய்ட்டு ரிட்டன் வந்து பார்க்குற டைமில் கரெக்டாக ஹோபி அங்கே இருந்திருக்க மாட்டார். ஸோ அதனால் கண்டிப்பாக இவன் அதுக்கு குழந்தை கடத்துக்காக தான் போயிருக்கான், கொலை தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஹோபியை பிடிக்கதான் நீங்கள் அங்கே வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கீங்க. ஜிம்மின் எல்லாத்தையும் கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே உங்ககிட்ட சொல்ல உங்களுக்கு இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஜிம்மின் எல்லாமே அழுதுட்டு தான் சொல்கிறாரு. அப்போது நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சியா? உன்னை கொல்ல வந்திருக்கான் அவன், அப்போ கூட உனக்கு அவன் மேலே கோவம் இல்லையா? அவனை எப்படி நீ காப்பாற்றணும்னு நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் ஹோபிக்காக விசா டிக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய எடுத்து வேறு வச்சுருக்கீங்க. அது எல்லாமே ஜிம்மின் நோட் பண்ணியிருப்பார். இதெல்லாமே நீ அவனை இங்கேருந்து வெளியே அனுப்பதானே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் உனக்காக எது வேணால் செய்வ ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறீங்க.
இப்படி தான் ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அந்த குழந்தை கையில் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ குழந்தையோட சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே ஜின் வந்துட்டு சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கத்துறாரா. ஸோ 2 பேரும் அப்படியே அங்கே வந்து போகிறீங்க குழந்தை தூக்கிட்டு. ஃபைனலாக எல்லோரும் அந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளில வந்துடுறீங்க. இப்போ வெளில வந்தது ப்ரெஸ்ஸு மீடியான்னு சொல்லவா வேணும். அப்படி ஃபோட்டோ கிளிக் பண்ண அதுன்னு இதுன்னு செம்மையாக அப்படி இப்படி எடுக்கிறாங்க. ஸோ நிறைய நியூஸ் ரொம்ப வைரல் ஆகுது. எல்லோரும் ஹோபி கடிச்சு கொட்டுறாங்க. பட் ஹோபியோட ஃபேஸை காட்டலை. அவரோட ஃபேஸை வந்துட்டு மாஸ்க் போட்டு மறைச்சிட்டாங்க. ஜின் தான் வந்துட்டு ஃபேஸை யாருக்கும் காட்ட விடலை. அப்படியே தான் அடுத்த நாள் கோர்ட்டில் வந்துட்டு கேஸும் போகுது. அப்போ வந்துட்டு ரொம்பவே இங்கே ஜிம்மின் வந்துட்டு நர்வஸாக இருக்கார். நீங்கள் ஜிம்மின் நர்வஸாக பார்த்து ஒன்றும் ஆகாது, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அந்த டைமில் எல்லோரும் வந்துட்டு அவனுக்கு ரொடூரமான தண்டனை கொடுக்கணும், எத்தனை குழந்தைங்களை கொண்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பேசுகிறாங்க. பட் லாஸ்ட்டாக ஜின் வந்துட்டு இந்த கேஸை ஹேண்டில் பண்ணது நான் தான். ஸோ இவருக்கு வந்துட்டு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் இவர் மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்காரு. ஸோ இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் இவருக்கு ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமே தவிர உங்களோட ஜெயில் தண்டனை அவரை வந்துட்டு இன்னும் மோசமாக தான் ஆக்கும். ஸோ அவரை சைக்காட்டிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாரு. உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஜின் வந்துட்டு இது மாதிரி சொல்ல வாய்ப்பே இல்லைல்ல, ஏன்னா அவ்வளோ குழந்தைங்கள கொண்டு இருக்காரு, கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கிடைக்குன்னு தான் சொல்லியிருக்கணும். பட் ஜின்னும் வந்துட்டு ஜிம்மினுக்காக இந்த விஷயத்த செய்கிறாரு. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஹோபியை வந்துட்டு கொஞ்சம் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும். ஸோ ஜிம்மினும் அவங்களும் வந்துட்டு சொன்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க 2 பேத்துக்குமே ஆசை. அதாவது உங்களுக்கும் ஜின்னுக்கும். இங்கே ஹோபியை வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. அப்படி ஜிம்மின் வந்து ஹோபியை பார்க்க இந்த பக்கம் ஹோபி வந்துட்டு ஜின்னை கூப்பிட்டு, ஏன் நீ இதெல்லாம் பண்ணுற எனக்காக? எனக்கு அந்த மாதிரி சைக்காட்டிஸ்ட்டை போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு கண்ணு முன்னாடி நிம்மதியாக நான் சாவேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போவும் ஹோபிக்கிட்ட ஜின் வந்து அவரோட தலையை தடவி கொடுத்து, நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ எனக்கு தம்பி மாதிரி தான், சரியா? நானும் யாரும் இல்லாமல் வளர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சீக்கிரம் க்யூர் ஆகிட்டு வா, நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா வாழலாம். உன்னை பற்றின எந்த விஷயத்தையும், அதாவது உன்னோட ஃபேஸ் நாங்கள் வெளியே ரிவீல் பண்ண மாட்டோம், நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன், நீ திரும்பி வாழ உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே ஹோபினா கத்துறாரு, என்னை பார்த்தா பைத்தியம் மாட்டுறதாடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹோபியை வந்துட்டு அந்த ஹெல்த் கேர் இதுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அவருக்கு வந்துட்டு நிறையா சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போது அந்த குழந்தைய நீங்கள் வச்சுட்ருக்கீங்கள. ஸோ ஜின் வந்து கேட்குறாரு, பாப்பா உன்னை பற்றி யாருமே எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கவே இல்லையே, உன்னை காணோன்னு சொல்லி யாருமே கேட்கவே இல்லை, எங்கே இருக்க, ஹாஸ்டலுக்கு இது இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த பாப்பா, இல்லை நான் அதோ அங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டை காட்டுது. ஸோ அந்த குழந்தைக்கு யாரும் இல்லை போல், அப்படியே வந்துட்டு சும்மா தனியாக விட்டுட்டு போயிருந்துருப்பாங்க அவங்களோட, அதாவது குழந்தை சின்ன வயசில் இருக்கிறப்பே கொண்டு வந்து தனியாக விட்டு போயிருந்துருப்பாங்க, கேர்லெஸ் பேரண்ட்டு. ஸோ அந்த குழந்தை வந்துட்டு ஒரு மாதிரி நான் அப்படி தான் அங்கே தான் இருந்தேன்னு சொல்லிட்டு ரோட்டை காட்டவும் அவங்க 3 பேத்துக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு யாருமே இல்லாமல் ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் படித்து கஷ்டப்பட்டு ஒரு ஜாப்க்கு போயிருந்துருப்பீங்க. அதனால் அந்த குழந்தைய அப்படியே நீங்களும் ஜிம்முன்னு பார்த்துட்டு, அம்மா கூட இருந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் அப்படியே பார்க்குறா, அக்கா அப்படிங்கிறா. ஸோ ஜிம்மின் வந்துட்டு, அக்கா இல்லை அம்மா, நான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தை அழகா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை போய் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஒரு மாதிரி ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அவர் அப்படியே டீரி ஐஸோட உங்கள் 3 பேத்தி பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அந்த குழந்தைக்கு காரணத்துலலாம் கிஸ் பண்ணிட்டு, சரி ஓகே பாப்பாவுக்கு பேர் இருக்கா இல்லை அம்மாப்பா வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு பேர் தெரியல, யாரும் என்னை கூப்பிட்டதே இல்லை, வான்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறா. ஏன் பாப்பாவை யார் அப்படி கூப்பிட்றதுக்கு, என் பாப்பா பேர் ஜிமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக சொல்கிறீங்க. ஸோ ஜிமினோ அப்படியே பார்த்து சிரிக்கிறாரு. அண்ட் ஜிமினும் அப்படி தான் 2 பேரும் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடி பேர் இதுண்டு, பட் நீங்கள் எனக்கு இந்த பேர் தான் பிடிச்சிருக்கு, என் பொண்ணு பேர் ஜிமி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே தான் அவள் எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்குது மம்மி அப்படிங்கிறா. ஸோ அப்படியே தான் நீங்கள் அந்த குழந்தைய அப்படியே அழகாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவளும் ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. நீங்கள் ஜிமின் அந்த பாப்பா, அதுக்கப்புறம் நம்ம ஜின் சாரா, ஸோ எல்லோரும் வந்துட்டு இப்போது ஒரே இடத்துல இருக்கீங்க. எப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆக போகுது. உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்கள்ல. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த கொலீக்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க.
இன்வைட் பண்ணி ஒரு சர்ச்சில் வந்துட்டு 2 பேரும் ஒன்றாவே தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஸோ வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப நாள் அந்த லைஃப் வந்துட்டு ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் வெட்டிங்கே வந்துட்டு ஒரு 2 இயர் கழிச்சு தான் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து வெட்டிங்லாம் முடிஞ்சில்ல. ஸோ ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போகலாமான்னு சொல்லிட்டு சாரா அகைன் ஆரம்பிக்கிறா. ஏய் எப்போ பாரு ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் சிமி சொல்லு, நீ ஆண்டி கூட ட்ரிப் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ சிமி வந்துட்டு நான் ஆண்டி கூட தான் ட்ரிப் போவேன். ஆண்டி நம்ம 2 பேரும் எங்கே போகலான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்போ வந்துட்டு ட்ரிப் போயே அவனும் அடம் பிடிக்கிறாங்க. நீங்கள் சிமி மம்மி சொன்னால் கேட்கணும், இப்போ வேணாம், நீ ஸ்கூல் போயிட்டுருக்கல, லீவ் தரமாட்டாங்கடி அப்படிங்கிறீங்க. உடனே சிமி வந்துட்டு என் பொண்ணுக்கு லீவ் தர அவங்க யார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிமி உனக்கு என்ன, ட்ரிப் போனாலும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ட்ரிப் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுட்டிலி பேசுகிறா. சரி ஓகே, அங்கிள் வந்துட்டோம், அங்கிள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சின்ன வராரு ஸ்டேஷன்லேருந்து வரா மியூச்சிமி ஓடி போயிட்டு அங்கிள் அப்படிங்கிறா. என்னடா செல்லம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து ட்ரிப்பு போகலாமா, எல்லாத்துக்கும் ஓகே, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா போகலாம், ஏன்னா உங்களுக்கு லீவ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறா அப்படிங்கிறா. அப்படியா சொன்னாங்க. ஆமாம் அங்கிளுக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க தான், அங்கிள் ரொம்ப முக்கியமான பொறுப்பான வேலையில் இருக்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு ஃபேஸே சின்னதாகிடுது. அப்போது நம்ம ட்ரிப்பு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படி பாக்கெட்லேருந்து எதை எடுத்து அவள் கையில் கொடுக்குறாரு. பார்த்தா டிக்கெட்ஸு. ஸோ சிம்மிக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அங்கிள் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டிக்கெட்டை தான் என்னடா எல்லாத்துக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு மொத்தம் 5 டிக்கெட் இருக்குது. ஆமாடி 5 பேரும் போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் சிம்மி ஆசைப்பட்டு அங்கிள் மாட்டேன்னு சொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கி கொஞ்சிக்கிட்டே வராரு. ஸோ எல்லோரும் நீங்கள் ஜிமின் அப்படியே சோஃபாலேருந்து எழுந்திரிச்சிட்டு சிரிச்சிட்டு நிற்கிறீங்க. அந்த பக்கம் சாராவும் அப்படி தான், அவங்க 2 பேரும் இப்படி ஜாலியாக பேசிட்டு அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. அது அப்படியே ஒரு 2 டேஸ் ஆகுது. இப்போது எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்குக்கு லீவ் விட்டாச்சு. மேடம் மட்டும் வீட்டில் வெட்டியாகவே தான் இருக்கீங்க. நான் டிடெக்டிவ் ஆகணும்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்டே கேட்குறீங்க, என்னையும் உங்ககிட்ட வேலைக்கு சேர்த்துக்கடா அப்படின்னு. ஆனால் அவர் நீ போகிற இடத்துலலாம் பொசுக்குன்னு மயங்கி விழுவ, உன்னை தூக்கிட்டு பார்த்துக்க ஒரு ஆள் வேணும், நீ எல்லாம் டிடெக்டிவாக கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கலாய்ச்சி விட்டுட்டு போயிடுவார். நீங்களும் நீ சேர்த்துக்கலாம்ல என்ன, நானே ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி தனியாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா அந்த திருட்டு கேஸு அந்த கேஸ் இந்த கேஸ் எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட ஏதாவது கேஸ் இருந்தால் கொடுங்களேன் அப்பா ப்ளீஸ், எனக்கு ஒரு கேஸ் வேணும் உப்பா அப்படின்ட்டு ரச்சை பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போயிருந்துருக்கும். இப்போது ஃபைனலாக அந்த ட்ரிப் வர டேவும் வருது. எல்லோரும் லீவ்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு. ஃபைனலாக என்ன பண்ணுறீங்கன்னா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளைட்டுக்கு தான் போகிறீங்க. 5 பேரும் அவ்வளோ அழகாக க்யூட் ஃபேமிலியாக இருக்குது, பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. ஸோ ஜின் வந்துட்டு நல்லா அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம சிம்மி ஜின்கிட்ட நல்லா ஒட்டிக்குவா. ஸோ அப்படி ஜின் தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஃப்ளைட் அந்த போர்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் ஃப்ளைட்டில் ஏறிடுறீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த ஃப்ளைட் ஒரு இடத்துல லேண்ட் ஆகுது. ஸோ போர்டிங்கெல்லாம் முடிச்சு எல்லோரும் வெளியே வரீங்க. இந்த ட்ரிப்பை ஃபுல்லாக பிளான் பண்ணது வந்துட்டு ஜின் தான். ஸோ ஜிம்மினும் கேட்குறாரு, எங்கே தான் போகிறோம், எனக்கு இது எந்த ஊருன்னே தெரியல, நீங்கள் கூப்பிட்டீங்க உங்கள் பின்னாடியே வந்துட்டேன், நான் சரியாக அந்த ஃப்ளைட் இதில் டிக்கெட்டில் கூட பார்க்கல எந்த ஊருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. டேய் வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்படி அந்த கேப் பிடிச்சி அந்த ஏர்போர்ட்டில் இருந்துட்டு வெளில போவாங்க. ஸோ அப்படி போயிட்டு ஒரு இடத்துல போய்ட்டு அந்த கேப் நிற்கிது. ஸோ அப்படியே பார்த்தா இறங்கி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. சாராக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே கண் கலங்குன மாதிரியே ஜின்னை பார்க்குறா. ஸோ ஜின் லைட்டாக சிரிக்கிறாரு. என்ன அப்படின்னா சாரா கேட்டிருப்பா, எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய மவுண்டைன் பச்சை பசேன்னு இருக்கணும், அதுக்கு கீழே ஒரு ரிவர் ஓடணும், இந்த சைடு பார்த்தோன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கணும், இந்த சைடு பார்த்தோன்னா ரிவர் அழகாக ஓடிக்கிட்டே இருக்கணும், ஒரு மாதிரி அந்த சில்லுன்னு காற்று வரணும், அந்த இடத்துல ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. ஸோ சின்ன அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆனால் சாரா இங்கேயே வீடு என்னால் ரெடி பண்ண முடியல, பட் நம்ம அடிக்கடி இங்கே வரலாம், நம்ம ட்ரிப் மாதிரி இங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஜிமின் வந்துட்டு இதை பார்த்துட்டு, அப்படின்னா ஜிம்மி இங்கே பாரு, உன்னோட அங்கிள் உனக்காக இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரல, அவர் ஒய்ஃபுக்காக இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறாரு. உடனே ஜிம்மி வந்துட்டு பரவாயில்ல, எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் சாராக்கும் ஒரே டேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. சாராவை மோஸ்ட்லி அவள் ஆன்டின்னு கூப்பிட்றத விட பேர் சொல்லி தான் கூப்பிடுவா, ரொம்ப செல்லம்.
அப்படியே எல்லோரும் ஜாலியாக வந்துட்டு அந்த இடத்துல சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. மார்னிங் ஃபுல்லாக செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே நைட் ஆகுது. அங்கே நீங்களே வந்துட்டு அந்த வெளியே கேம்ப் மாதிரி ஃபயர்லாம் வச்சு குக் பண்ணி சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஜின்னும் வெளில போயிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு பாப்பா கூட விளையாடிட்டு இருந்திருப்பீங்க, நீங்களும் சாராவும். ஸோ அவங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லோரும் உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ சமைச்சு முடிச்சுட்டு ஒரு மாதிரி அந்த வெளியவே உட்காந்து சாப்பிடுவாங்கள்ல, ஸோ அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாப்பா வேற நடுவில் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஸோ ஜிமினும் சாராவும் தான் என்னென்னமோ பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவள் கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜின்னும் அவளை கெடுக்கிறதே நீங்கள் 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜின் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் பொறுப்பான பேரண்ட்ஸ் மாதிரி. அவங்க 2 பேரும் ரொம்ப சில்லி, அதாவது ரொம்ப சில்லியாக நல்லா என்ஜாய் பண்ண வைக்கிற மாதிரி கேரக்டர் அவங்க 2 பேரும். ஸோ அதனால் அவளை நல்லா கெடுக்கிறாங்க. என்னென்னமோ பாட்டெல்லாம் போட்டுட்டு இப்படி ஆடு அப்படியான்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவளும் அப்படியே நெளிச்சிக்கிட்டே ஆடிட்டுருக்கா. பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. அழகாக வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு சரி ஓகே சிமிமா கிட்ட வாங்க அம்மாட்ட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவளும் வந்துட்டு மம்மி இதோ வரையிரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டதெல்லாம் போதும், நீங்கள் ஆடுனதெல்லாம் போதும், நிறுத்துங்க, மம்மி கூப்பிட்றா, நான் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வரா. ஸோ ஓடி வந்து உங்கள் மடியில் உட்காந்துக்கிறா. அண்ட் அவங்களும் 2 பேரும் அதானே கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருக்க விட மாட்டாவும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் ஜிமினும் வராங்க. ஸோ வந்து எல்லோரும் இடத்துல உட்காந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே அப்படியே வியூ பார்த்துட்ருக்கீங்க. நல்லா இருக்குது. ஒரு மாதிரி அமைதியான இடம், இருட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் உட்காந்துருக்கிறது கூட கேம்ப் ஃபயரில் தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஒரு மாதிரி அமைதியாக பார்க்கறதுக்கு ரொம்ப டார்க்கான பிளேஸு, சுற்றியும் காடு மலை அப்படி தான் இருக்கா. அதுவும் இல்லாமல் இந்த தண்ணி போகிற சத்தம் மார்னிங்கெல்லாம் நல்லா கேட்குது. கொஞ்சம் நைட் ஆகிறப்போ லைட்டாக பயமாக இருக்க மாதிரி வேறு இருக்குது. ஸோ நீங்கள் ஜிமின் கிட்டே போய் நல்லா பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. ஜிமின் கேட்குறாரு, என்ன மேடம் புதுசாக பக்கத்தில் வந்து உட்காரீங்க, அது ஏன் இப்படி கையெல்லாம் வேறு டைட்டாக பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நீங்கள் ஜிமின் கொஞ்சம் இந்த இடம் ஸ்கேரியாக இருக்க மாதிரி இருக்குடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜின்னுக்கு தெரியுது நீங்கள் ரொம்பவே அந்த மாதிரி காட்டுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருப்பீங்கள்ல. ஸோ லிட்ரலி சாகர நிலைமைக்கெல்லாம் கூட போயிட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாமே அவருக்கு புரிஞ்சுட்டு பையன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு நாளைக்கு லைட் செட்டெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுறேன், இன்றைக்கி ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இல்லை உனக்கு இங்கே அன்கம்ஃபர்டபுளாக தான் நீ உள்ளே போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இல்லை அப்படி சொல்லலை, நல்லா இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சாராவுக்கு தான் ஒன்றுமே புரியல. அவள் இப்படியெல்லாம் இருந்ததே இல்லைல்ல. ஏன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைதியாக, இவ்வளோ அமைதியான சத்தத்தில் ஒரு மாதிரி, அதாவது சுத்தமாக அமைதியாக இருக்கிற பிளேஸில் அந்த தண்ணி சத்தம் மட்டும் எப்படி ஒரு மியூசிக் மாதிரி கேட்குது, உங்களுக்கு மட்டும் ஏன் பயமாக இருக்குங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஸோ நீங்கள் 3 பேரும் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. அது உங்களுக்கு கொடூரமாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு மீன் தான் சுட்டுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பிச்சு பிச்சு அவளுக்கு ஊட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் ஊட்டி முடிச்சதுக்கப்புறமா அவளும் சமத்தான் சாப்பிட்ருப்பா. சாப்பிட்டுட்டு சரி ஓகே சிமிமா நீ டேடா கூட போயிட்டு தூங்கு, மம்மி இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி மம்மி அப்படிங்கிறா. அப்படியே தான் ஜிமினும் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவள் கையை பிடிச்சி ஒரு 2 ஸ்டெப் வச்சுருப்பாரு. நீங்கள் சாரா 2 பேரும் அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது தண்ணி இருக்கணும். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அதை உட்காந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த பக்கம் ஜின் வந்துட்டு அந்த ஃபயர் கேம்ப்பெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் விடிய எரிஞ்சிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அணைச்சிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட்டு இது வெளிச்சம் வேணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன லேம்ப் மாதிரி இருக்கும். அதுவும் வந்துட்டு நெருப்பில் தான் பற்ற வைக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அது வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. இந்த டைமில் கரெக்டாக ஜின்னும் 2 எடுத்து வைக்க நீங்களும் பாத்திரம்லாம் கழுவிட்டுருக்க. ஜின்னும் வந்துட்டு அந்த விளக்கெல்லாம் வந்துட்டு ஏதோ திரியெல்லாம் போட்டுட்ருக்கிறாரு. அந்த டைமில் திரும்ப அகைன் அதே மியூசிக், அதே பாட்டு சத்தம் அந்த இருட்டில் அந்த காட்டுக்குள்ளேருந்து உங்களுக்கு மறுபடியும் கேட்குது. அப்படியே உங்கள் கை அப்படியே ஸ்டாப் பண்ணுது க்ளீன் பண்ணுறத. ஜிமின் அப்படியே நடக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஜிம்மிக்கு ரொம்ப பயம் ஆகுது. அவளுக்கும் அந்த பாட்டு ரொம்ப பயம் தானே. அப்படியே அவளும் ஸ்டாப் ஆகி நின்று பார்க்குறா. அப்படியே ஜின்னும் அப்படியே அந்த வேலைக்கு தெரிய ஏதோ பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு அவரும் ஒரு மாதிரி ஷாக்காக, அதாவது எல்லோரும் செஞ்ச வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. ஒரு வேலை இல்யூஷனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு அப்படி தெரியுதான்னு தனித்தனியாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. பட் திரும்ப அதே வாய்ஸ், அதே சாங், அதே மியூசிக் ஒரு மாதிரி அந்த டார்க்கான இருட்டில் அந்த காட்டுக்குள்ளே கொடூரமாக கேட்குது. உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் கேட்குது. அப்படியே நீங்கள் டக்குன்னு எல்லோரும் திரும்பி பார்க்குறீங்க.
நமக்கு மட்டும் தான் கேட்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மூஞ்ச பார்த்துக்கிறீங்க. ஸோ எல்லாரும் திரும்பி ஷாக்காக பார்க்கறது பார்த்தா எல்லாத்துக்கும் கேட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த வாய்ஸ் ஸ்டாப் ஆயிடுது. ஹே இல்லைப்பா, இல்யூஷனாக இருக்கும், மேபி நம்மளுக்கு வந்துட்டு அதை பற்றி பேசினங்காட்டிக்கும் எல்லாத்துக்கும் அப்படி தோணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் சாரா, எனக்கும் தான் ஏதோ கேட்டுச்சு, அது ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது, நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலப்பா அப்படிங்கிறா. அவளுக்கு கேட்டுச்சுன்னு சொன்னதும் எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்குது. சரி சரி, அதெல்லாம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் நமக்கு அப்படி தான் கேட்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க போயிட்டு நம்ம தூங்கலான்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு ஜிம்மி தூக்கிட்டாரு. ஸோ தூக்கிட்டு அப்படியே ஒரு ரெட்டு வைக்கிறாரு. நீங்களும் பாத்திரம்லாம் காலைல கழுவிக்கலாம் வா சாரான்ட்டு போகிறீங்க. ஸோ 2 பேரும் எந்திரிச்சு போகிறீங்க. இப்போ ஜின்னும் வந்துட்டு அந்த லைட்டெல்லாம் லேம்பெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் 2 கையிலையும் எடுத்துக்கிட்டு அப்படியே 5 பேரும் வந்துட்டு போகிறீங்க. ஒரு இடத்துல 4-5 ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பீங்க. திரும்ப அந்த காட்டுக்குள்ளேருந்து அதே பாட்டு, அதே மியூசிக், அதே வாய்ஸ். அந்த நைட் டைம் இன்னும் ரொம்ப மோசமாக கொடூரமாக ஆக்குற மாதிரி இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் கேட்குது. அப்படியே பயத்தோட ஷாக்கோட எல்லோரும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு நிற்கிறீங்க. இதோட இந்த எஃப்எஃப்பை நான் ஃபுல்லாகவே முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ இதுதான் ஃபைனல் பார்ட். ஸோ இந்த எஃப்எஃப் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த விஷயம் பிடிச்சிது, எந்த இடத்துல உங்களுக்கு லைட்டாக ஏதாவது பிடிச்சிருக்கோ அப்படி இல்லைனா பிடிக்காம ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறது அதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டோரி எப்படி இருக்குது? ஸோ இது வந்துட்டு ஒரு 5 பார்ட்டோட முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அதே மாதிரி வந்துட்டு வேறு ஒரு ஸ்டோரி வந்துட்டு நாளைக்கு நைட் 9 மணிக்கு மேபி ஒன்று ஹாரராக இருக்கும், அப்படி இல்லைனா த்ரில்லராக தான் இருக்கும். நைட் டைம் போடுற ஸ்டோரி கண்டிப்பாக ஹாரர் த்ரில்லர் 2ல் ஏதோ ஒன்று தான் போடுவேன். பட் அதுவும் வந்துட்டு எஃப்எஃப் தான், பார்ட்டாக ஒரு 5 பார்ட் 4 பார்ட் வர மாதிரி போடுவேன். ஓகேவா டியர்? ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி,